RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் 49 வயதான மதன். பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த இவரை கடந்த 15ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் காரில் கையை கட்டி சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் வரை இழுத்துச் சென்ற வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கேரளாவுக்கு சுற்றுலா வந்த ஒரு பயணியர் தரப்பினருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. அதனை கண்ட மதன் அவர்களை சமாதானப்படுத்தி தடுக்க முயன்றுள்ளார். இதில் கோபமடைந்த ஒரு தரப்பினர் காரில் உள்ளே இருந்து கொண்டு வெளியே மதனின் கையை பிடித்தவாறு அவரை தரதரவென இழுத்துச் சென்றுள்ளனர். சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் வரை அவரை இழுத்துச் சென்று கீழே தள்ளியுள்ளனர். இதில் அவர் கடுமையான காயமடைந்துள்ளார். இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் நடத்திய முதற்கட்ட விசாரணைகள் அந்த கார் முகமது ரியாஸ் என்பவரின் பேரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. பழங்குடியின நபரை காரில் இழுத்துச் சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் OR கேலு இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது கடுமையான குற்றம் என அவர் கூறியுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்யவும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கேரள அரசு எடுத்துள்ளது என அமைச்சர் கூறுகிறார். மேலும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட காவல்துறை தலைவருக்கு அவர் உத்தரவிட்டதுடன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கண்காணிப்பாளர், பட்டியல் பழங்குடியினர் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து மதனுக்கு தேவையான அனைத்து மருத்துவ வசதிகளையும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வயநாடு MP பிரியங்கா காந்தி வத்ரா தலையிட்டு சம்பவம் குறித்து தகவல் சேகரிக்க வயநாடு மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டார். குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முன்மாதிரியான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.